ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் அன்லேர்னிங் ஸ்பேஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஈரான் விசஸ் இஸ்ரேல் வார். மிடில் ஈஸ்ட்டில் நடக்கக்கூடிய அந்த கிரைசிஸ் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மிடில் ஈஸ்ட் அப்படிங்கிற ஜோனை வந்து வெஸ்ட் ஏஷியா அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்லாம் என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ கல்ஃப் அராப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், பக்ரைன், ஓமன், ஏமன், ஜோர்டான், லெபனான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அராப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். இதில் வந்து இந்த கண்ட்ரீஸ் வந்து மோஸ்ட்லி இஸ்லாமிக் கண்ட்ரீஸ். ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சிருக்கும். ஷியா செக்ட், அதே மாதிரி இன்னொன்று வந்து சன்னி செக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சவுதி அப்படிங்கிறது வந்து சன்னி டாமினேட்டட் இஸ்லாமிக் கண்ட்ரி. ஈரான் அப்படிங்கிறது சியா டாமினேட்டட் இஸ்லாமிக் கண்ட்ரி. அதனால் ஈரானுக்கும் சவுதிக்கும் வந்து பார்த்திங்கன்னா கான்ஃப்ளிக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து யூஎஸும் இஸ்ரேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாயிண்ட் அட்டாக் வந்து ஈரான் மேலே வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிரைசிஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 2023 வந்து ஹமாஸ் அப்படிங்கிற குரூப் வந்து இஸ்ரேல் பீப்புள் மேலே அட்டாக் பண்ணதாகவும் இஸ்ரேல் சிவிலியன்ஸில் அட்டாக் பண்ணனால அது இஸ்ரேல் பாலஸ்தீன் வாராகவே வந்து மாறிச்சு. ஸோ 2023க்கு அப்புறம் அதுக்கப்புறம் 2025ல் இஸ்ரேல் அண்ட் யூஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12-day வார் அப்படிங்கிறது ஈரான் மேலே வந்து டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ அப்போ சில நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மேலேயும் வந்து அட்டாக் வந்து நடந்தது இன்சைட் ஈரான்குள்ளேயே. தென் அதுக்கப்புறம் இந்த ட்ரூஸ் அப்படி வந்து பண்ணி அந்த வார் வந்து நின்றுச்சு. இப்போ இந்த 2026ஓட இயர் ஸ்டார்டிங்கில் வந்து யூஎஸ் ரீஸ்டார்டட் இட்ஸ் நியூக்ளியர் டாக்ஸ் வித் ஈரான் இன் ஜெனீவா. ஜெனீவாவில் யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு நியூக்ளியர் பீஸ் டாக் வந்து நடந்துட்டு இருந்தது. அப்படி போயிட்டுருக்கிற டைமில் ஸோ ஈவன் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ரீசெண்ட்லி விசிட்டட் இஸ்ரேல். 2 days வந்து சம்மிட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ இட்ஸ் எலிவேட்டட் ஆஸ் குளோபல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப், டிஃபென்ஸ் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப். ஸோ அது பொலிட்டிக்கல் செக்யூரிட்டி ஆஸ்பெக்டில் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்தியா இஸ்ரேலோட ரிலேஷன். ஸோ அதை முடிச்சுட்டு இப்போ வந்த பிறகு ஸோ இப்போ ஈரான் மேலே வந்து இஸ்ரேல் வந்து வார் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கு. இது வந்து ஆப்ரேஷன் ரோரிங் லைன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஈரான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரெட்டாலியேட் பண்ணுறதுக்காக இஸ்ரேல் மேலே அட்டாக்கும் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இப்போ யூஎஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் வந்து இந்த ஆப்ரேஷனுக்கு வந்து நேம் வந்து ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த மேப்பில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஈரான் வந்து இட்ஸ் அ ஜியோ ஸ்ட்ராட்டஜிக்கலி ஜியோ பொலிட்டிக்கலி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கண்ட்ரி இன் திஸ் ரீஜியன். ஸோ இந்தியாவிலேருந்து நீங்கள் வெஸ்ட் ஏஷியா போனாலும், இந்தியாவிலேருந்து நீங்கள் வந்து யூரோப்புக்கு வந்து கனெக்ட் பண்ணாலும் ஸோ த்ரூ ஈரான் மூலமாக தான் லேண்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஈரான் வந்து ஒரு சிவிலைசேஷன் நேஷன். ஸோ எப்படி வந்து இந்தியா வந்து ஒரு சிவிலைசேஷன் நேஷன் சொல்கிறோமோ ஈரான் அப்படிங்கிறது சிவிலைசேஷன் நேஷன் நோன் ஆஸ் பர்சியன் சிவிலைசேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அதுக்கு ஒரு 2000 வருஷம் ஹிஸ்ட்ரி வந்து இருக்குது. இந்த ஈரானுங்கிற கண்ட்ரி எக்ஸிஸ்டன்ஸ் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20th century பிரிட்டிஷோட கொலோனியல் டைமில் தான் வந்து ஈரான் அப்படிங்கிற கண்ட்ரி வந்துச்சு. ஸோ அங்கே டர்க்கியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டாமன் சுல்தான் ஸோ அவரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் பிரிட்டிஷ் பண்ணக்கூடிய சில சேஞ்சஸ்னால தான் சிரியா, ஈராக் இந்த மாதிரி கண்ட்ரிலாம் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் 1950s மேலே பிரிட்டிஷ் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்த இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸை வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் பேக் பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பிரிட்டிஷ் வந்து எக்ஸிட் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ எப்படி இந்தியா வந்து உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தாங்களோ ஸோ அந்த மாதிரி வந்து 1950s நடந்தது. 1950s to 1980s வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தட் இஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து ஆயில் கிரைசிஸ் வந்து நடந்துருக்கும். இந்த ஆயில் கிரைசிஸ்க்கெலாம் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பெட்ரோ டாலர் எக்கனாமின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கெல்லாம் ஆயில் வெல்த் இருக்குது. இந்த ஆயில் வெல்த்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்து யூஎஸ் வந்து உள்ளே இன்டர்ஃபியர் ஆகுறாங்க. ஸோ யூஎஸ் நாட் ஓன்லி யூஎஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து வராங்க. அதில் நடக்கக்கூடிய கிரைசிஸ் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து லாங் டைமில் வந்து போயிட்டுருக்கு. இப்போ இந்த ஈரானில் சுற்றி இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஈராக் இருக்குது, சவுதி இருக்குது, அதே மாதிரி யூஏஇ இருக்குது. இந்த கண்ட்ரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரியாக வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ ஈரான் மட்டும் ஒரு சைடில் இருக்குது. இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸோட அலைடு குரூப்பாக வந்து இருக்குது. ஈவன் கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது வெஸ்ட் ஏஷியாவில். அந்த ஜிசிசியில் ஈரான் மட்டும் கிடையாது. ஏன்னா எல்லா கண்ட்ரீஸும் வந்து யூஎஸோட அலைடு ஃபோர்ஸாக இருக்கிறாங்க. ஈரான் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஐசோலேட்டாக வந்து இருக்காங்க. ஸோ அதுக்கு ரீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1979 ஈரானில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஸ்லாமிக் ரெவல்யூஷன் வந்து நடந்தது. ஸோ ஹிஸ்டாரிக்கலி இட் நேம்ட் ஆஸ் இஸ்லாமிக் ரெவல்யூஷன் ஆஃப் ஈரான் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அங்கே 1979 வரைக்கும் அமெரிக்கா பேக் பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு சுப்ரீம் லீடர்னு சொல்லக்கூடிய அயத்துல்லா கமினின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ரெவல்யூஷன் மூலமாக அங்கே கவர்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஸோ ஈரானை வந்து ஒரு தியோக்ரட்டிக் கவர்மெண்ட்டாக வந்து மாற்றுறாரு. ஸோ ஈரான் சுப்ரீம் லீடர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லீடர். அவர் தான் மிலிட்ரிக்கு ஹெட்டு, அவர் தான் பார்லிமெண்ட்டுக்கு ஹெட்டு, அவர் தான் பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார்.
ஒரே பார்ட்டி தான் இருக்குது. இட்ஸ் நாட் அ மல்டி பார்ட்டி டெமோக்ரஸி. ஏன்னா அது வந்து செமி டெமோக்ரஸின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். அப்படி வந்து இருக்கிற அந்த அயத்தொல்லா கமினி ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் இப்போ இருக்கக்கூடிய கமினி அப்படிங்கிறவர் வந்து வராரு. ஸோ இப்போ இந்த அயத்தொல்லா கமினி தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து டார்கெட் பண்ணுது. யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் அனௌன்ஸ்டு காம்பேட் ஆப்ரேஷன்ஸ் எகென்ஸ்ட் ஈரான். ஸோ ஈரான் மேலே அவர் சொல்கிறதே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லீடரை நாங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு கவர்மெண்ட்டை நாங்கள் சேஞ்ச் பண்ண போகிறோம் தான் வந்து ட்ரம்ப் வந்து சொல்கிறாரு. இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரோட பர்பஸும் அதை தான் இருக்குது. பெஞ்சமின் நேத்தான்கியும் ஈரானோட கவர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணணும். இஸ்ரேல் சொல்கிற ரீசன் வந்து அவங்க நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அதை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறார். ஸோ இப்போ இந்த 1979 தான் யூஎஸ் வந்து கன்சிஸ்டன்ட்லி ட்ரையிங் டு சேஞ்ச் ரெஜிம் இன் ஈரான். ஸோ இப்போ வரைக்கும் நடக்கலை. ஸோ 2018 ஃபஸ்ட்டு டேர்ம் ஆஃப் ட்ரம்ப்பில் கூட வந்து பார்த்திங்கன்னா அவர் ட்ரை பண்ணார். ஒரு ஈரான் யூஎஸ்க்கான ஒரு நியூக்ளியர் டீல் வந்து ஒன்று சைன் ஆச்சு. ஆனால் அதுலேருந்து அவர் எக்ஸிட் ஆகிட்டார். இந்த மாதிரி ஈரான் வந்து அவங்க டீல் ஒன்று போடுறாங்க, பட் ஃபாலோ பண்ணுறது ஒன்று பண்ணுறாங்க அப்படிங்கிறது இது பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த ரிலீஜியஸ் சுப்ரீம் லீடர் அவர் என்ன பண்ணுறாருனா, எப்போவுமே வந்து அவர் வந்து வெஸ்ட் கூடயும் யூஎஸ் கண்ட்ரிஸ் கூடயும் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ரிலேஷனில் இல்லை. தட் இஸ் அவர் வந்து ஃப்ரிக்ஷனோட தான் வந்து இருந்திருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து ஈரான் வந்து யூஎஸை தான் நம்பர் 1 எனிமியாகவும் இஸ்ரேலை வந்து நம்பர் 2 எனிமியாகவும் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஈரானோட ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஆர்ஜிசி. இட்ஸ் கிரியேட்டட் ஆஃப்டர் 1979 இஸ்லாமிக் ரெவல்யூஷன் ஆஃப் ஈரான். 1979 ரெவல்யூஷனுக்கு அப்புறம் தான் இந்த மிலிட்ரி ஃபோர்ஸாக வந்து இந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் கார்ப்ஸை க்ரியேட் பண்ணுறாங்க. இதுக்கு ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சுப்ரீம் லீடர் அயத்துல்லா கமினி தான். இவங்க ஈரான் மட்டும் கிடையாது, ஈரான் சுற்றி இருக்கக்கூடிய ரீஜன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ ஈரானோட எனிமி கண்ட்ரிலாம் வந்து சண்டை போடுறது இவங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் நியூக்ளியர் வெப்பன் சிவிலியன் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம், ஃபார் எலக்ட்ரிசிட்டி பர்பஸ் அண்ட் ரிசர்ச் பர்பஸ் தான் பண்ணுறோமே தவிர யூஎஸ் சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து எந்த ஒரு மிலிட்ரி இதுக்காகவும் நாங்கள் வந்து இன்ஸ்டாலேஷன்ஸ் நாங்கள் பண்ணலைன்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் கன்சிஸ்டன்ட்லி ஆஃப்டர் 2003 ஜார்ஜ் புஷ் இருக்கும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லி நார்த் கொரியா, ஈரான், ஈராக்கை வந்து அவர் டிக்ளேர் பண்ணுறாரு. அதில் வந்து 2003 சதாம் ஹுசைனை 2003 வந்து அவங்க மிலிட்ரி கூப் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிடுறாங்க. பட் ஈரான்லேயும் நார்த் கொரியாலையும் அவங்க இப்போ வரைக்கும் பண்ண முடியல. ஸோ அதுதான் வந்து ஒரு பிரசிடென்ட்டு வந்து ட்ரை பண்ணுறாங்க. அப்போ இஸ்ரேல் லயன் ரோர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ரேஷனுக்கு நேம் வச்சுருக்கிறாங்க. ஸோ அமெரிக்கன் ஃபோர்ஸ் எபிக் ஃபியூரி அப்படிங்கிறது வச்சுருக்கிறாங்க. 1953 வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து ரெவல்யூஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஈரானில் வந்து இருந்த கவர்மெண்ட் வந்து டெமோக்ராட்டிக் எலெக்டட் கவர்மெண்ட். ஸோ அண்டர் த பிரைம் மினிஸ்டர்ஷிப் ஆஃப் முகமது மொசாதக் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். இந்த எலெக்டட் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டை யூஎஸ் அண்ட் யூகேயோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் சிஐஏ, M16 என்ன பண்ணுறாங்கன்னா ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு யூஎஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பப்பட் கவர்மெண்ட்டை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அண்டர் த ஷா முகமது பகல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த பிரைம் மினிஸ்டர் ஈரானில் இருக்கக்கூடிய ஆயில் கம்பெனியை வந்து நேஷனலைஸ் பண்ணுறேன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாங்க. அப்படி டிக்ளேர் பண்ணால் ஈரானோட ஆயிலை வந்து யூஎஸ் அண்ட் யூகே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. அதனால் ஒரு மிலிட்ரி கூப் ஃபிக்ஸ் பண்ணி ஆப்ரேஷன் அஜாக்ஸனை ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, மொசாதக் அப்படிங்கிறவரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ண பிறகு அதை சப்போர்ட் பண்ணது யூஎஸ் தான் அந்த மிலிட்ரி கூப்பை. அதே மாதிரி அவங்க உட்கார வைக்கக்கூடிய அந்த ஷா அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 1979 வரைக்கும் அவர் தான் சேஃபாக யூஎஸோட சப்போர்ட்டோட அந்த கவர்மெண்ட்டை அவர் ரன் பண்ணுறாரு. அந்த டைமில் ஈரானை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்னைஸ்டு நேஷனாக அவர் கன்வெர்ட் பண்ணுறாரு. ஒரு வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் அண்ட் வெஸ்டர்ன் சொசைட்டியல் நார்ம்ஸை வந்து அவர் வந்து இன்செர்ட் பண்ணுறாரு. அப்போ யூஎஸோட சப்போர்ட்டோடு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா யுரேனியம் ஃபெசிலிட்டிஸ், நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ், நியூக்ளியர் ரியாக்டர், ஈரானை நியூக்ளியர் பவராக வந்து மாற்றுறதுக்கான டிரான்சிஷன், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷா வந்து ட்ரை பண்ணியிருக்கிறார். ஸோ ஏன்னா யூஎஸ் பிரசிடென்ட்டும் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 1979 தான் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானில் வந்து இந்த அயத்தொல்லா கமினின்னு சொல்லக்கூடிய இந்த லீடர் கீழே இஸ்லாமிக் ஃபோர்ஸஸ் வந்து ரீஎன்ட்ராயி, தட் இஸ் அந்த கண்ட்ரி விட்டு வெளியே போனவங்க எல்லாமே இப்போ ஈரானுக்குள்ளே ரீஎன்ட்ராயி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிட்டிங் கவர்மெண்ட் ஷா ஆஃப் ஈரான் அவங்க ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ ரிமூவ் பண்ணது மட்டும் இல்லாமல் அமெரிக்கனோட சில சிட்டிசன்ஸ், அதே மாதிரி இன்க்ளூடிங் சில டிப்ளமெட்ஸ், இவங்களெல்லாம் வந்து மோர் தென் 1 இயர்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஹோஸ்டேஜஸாக வந்து வச்சுருந்துருக்குறாங்க. இதுக்கப்புறம் தான் அவங்க என்ன டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ 1979 டு இப்போ நம்ம வார் ஸ்டார்ட் ஆன 2026 வரைக்கும் இந்த இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் கீழே தான் வந்து ஈரான் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இந்த சுப்ரீம் லீடர் வந்து ஹெட்டாக இருக்கிறார்.
ஸோ ஃபார் எவ்ரி 5 years பிரசிடென்ட் வில் பி அப்பாயிண்டட் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் சுப்ரீம் லீடர். ஸோ அவர் தான் வந்து அப்பாயிண்ட் வந்து பண்ணுவார். இந்த 1979க்கு அப்புறம் வெரி நெக்ஸ்ட் இயர் 1980 என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அமெரிக்கா கம்ப்ளீட்லி கட் ஆஃப் டிப்ளமேட்டிக் டைஸ் வித் ஈரான். கம்ப்ளீட்டாக அவங்க கட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க எலிமினேஷனாகவே கன்சிடர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கிட்னாப் பண்ணி வச்சுருந்த அந்த அமெரிக்கன்ஸை வந்து அவங்க வந்து தட் இஸ் திருப்பி எப்படி வாங்குறது அப்படிங்கிறதான் வந்து அவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை வந்து எப்படி அவங்க ஈரானை வந்து அவங்க இன்னும் இன்டெரக்டாக வந்து அவங்க அட்டாக் பண்ண நினச்சாங்க அப்படின்னா, 1980 to 1988 வந்து ஈரான் விசஸ் ஈராக் வாரம் வந்து மாற்றுறாங்க. ஸோ ஈராக்கில் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்த சதாம் ஹுசைனை மிலிட்ரி சப்போர்ட் கொடுத்து கண்டினியூஸ் வார் மோர் தென் 8 years டெசர்ட் ஸ்டாம்னு சொல்லக்கூடிய அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் மேலே வந்து வார் வந்து அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க. ஒரு 8 years தான் வந்து வார் போயிட்டு இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போவும் அவங்க என்ன பண்ண முடியல, ரெஜிம் சேஞ்ச் அப்படிங்கிறது பண்ண முடியல. ஸோ ஆஃப்டர் 2002 தட் இஸ் 9/11 நியூயார்க் ட்வின் டவர்ஸ் அட்டாக் அப்புறம் அமெரிக்கா ஓப்பன்லி டிக்ளேர் தட் வார் ஆன் டெரர். ஸோ டெரரிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஈவில் அப்படிங்கிறது அவங்க அப்போ தான் ரியலைஸ் பண்ணி தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் அகெயின்ஸ்ட் டெரரிசம் அப்படிங்கிறதுலாம் வந்து அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஆக்சிஸ் ஆஃப் ஈவில்னு சொல்லக்கூடிய இதில் வந்து ஈராக், நார்த் கொரியா, ஈரானை வந்து அவங்க ஆட் பண்ணுறாங்க. ஸோ அந்த சேம் இயர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2001 ஆப்கானிஸ்தானில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஸோ தாலிபானை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு யூஎஸ் வந்து அங்கே போய் வந்து ரூலிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி 2001 போன யூஎஸ் 20 years கழிச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2021 ஸோ தே எக்ஸிட் ஃப்ரம் த ஆப்கானிஸ்தான். இப்போ தாலிபான் தான் திரும்பவும் வந்து ஆப்கானிஸ்தானில் வந்து ரூலிங் வந்து போயிட்டுருக்கு. 2013 ஈரானோட ஒரு நியூக்ளியர் டீல் வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் பாரக் ஒபாமா வந்து ட்ரை பண்ணுறாரு. ஸோ அந்த 2015 ஜேசிபிபிஓஏன்னு சொல்லக்கூடிய ஒரு காம்ப்ரஹென்சிவ் நியூக்ளியர் பீஸ் ப்ரோக்ராம், தட் இஸ் P5+1, யூரோப்பியன் யூனியன், யூகே, ஃப்ரான்ஸ், பெர்மனன்ட் மெம்பர்ஸ் 5 மெம்பர்ஸும் யூஎஸ்லாம் சேர்ந்து ஒரு நியூக்ளியர் ஆக்டிவிட்டீஸை வந்து லிமிட் பண்ணுறக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் வந்து ட்ரை பண்ணுறாங்க. அதான் வந்து ஜேசிபிஓஏ ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஈரான் வந்து நியூக்ளியர் என்ரிச்மெண்ட்டை வந்து லிமிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீல் வந்து சொல்லுது. ஸோ 2015 வந்து நடந்தது. பட் ட்ரம்ப் அவரோட ஃபஸ்ட்டு டேர்ம் 2016 to 2020, ஸோ அந்த டைமில் அவர் என்ன பண்ணுறாருன்னா 2018 ஈரானை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஈவில் நேஷன் டிக்ளேர் பண்ணி அந்த ஒபாமா போட்ட நியூக்ளியர் டீல் வந்து எக்ஸிட் ஆகுறாரு. அப்போவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து எனிமிட்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2020 என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் ரெவல்யூஷனரி காட் கார்ப்ஸோட லீடர்ஸ் அசாசினேட்டட் வித் ப்ரிசிஷன் ட்ரோன் ஸ்ட்ரைக். ஸோ ட்ரோன் வார்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆனது இந்த 2020 அப்புறம் தான். போஸ்ட் கோவைடில் தான் நடக்குது அப்படின்னா, ரஷ்யா உக்ரைன் வார் 2022 ஸ்டார்ட் ஆகுது. இஸ்ரேல் பாலஸ்தீன் வார் 2023 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ 2020க்கு மேலே என்ன நடக்குதுன்னா, ஈரானில் இருக்கக்கூடிய சில ரெவல்யூஷனரி காட்ஸ் மேலே ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பண்ணி அட்டாக் பண்ணியிருந்துக்கிறாங்க. இதே இது வந்து 2025 வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரானோட சிட்டியோட டெஹரானில் சில அஃபீஷியல்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மேலேயே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணாங்க. அந்த ஜூனில் 12 day வார் அப்படிங்கிற டைமில் வந்து அட்டாக் அப்படிங்கிறது வந்து பண்ணாங்க. ஸோ அப்போ இந்த இஸ்ரேல் ஈரான் வார் அப்படிங்கிறது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, இந்த ஈரானோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்தா நம்மளுக்கு புரியும். ஈரான் அப்படிங்கிற கண்ட்ரி க்ரியேட் ஆகி 1953 வரைக்கும் ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருந்தது. 1953 to 1979 ஒரு பப்பட் கவர்மெண்ட் யூஎஸ் பேக் பண்ணியிருந்தது. 1979 2026 வரைக்கும் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் சொல்லக்கூடிய தியோக்ரட்டிக் லீடர்ஷிப் கீழே வந்து இருக்குது. இப்போ இஸ்ரேல் வந்து ஏன் வந்து வார்க்குள்ளே இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இஸ்ரேல் இஸ் அ ஒன்லி நேஷன் ஜூவிஷ் கம்யூனிட்டி. ஸோ செகண்ட் வேர்ல்டு வார், ஃபஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் டிஸ்பிளேஸ் ஆன ஜூஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு கண்ட்ரியாக ஃபார்ம் ஆகுறாங்க. 1948 இஸ்ரேலை வந்து ரெகனைஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்தியாவும் டிப்ளமேட்டிக்காக 1992 மேலே வந்து ரெகனைஸ் பண்ணி இப்போ 2017 பிஎம் விசிட் பண்ணியிருந்தார். 2026 இப்போ பிஎம் விசிட் பண்ணியிருந்துக்கிறார். ஸோ இஸ்ரேல் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான பிளேஸில் சிச்சுவேட் ஆகிருக்குது. ஸோ வெஸ்ட் ஏஷியாவில் ஒன்லி ஒன் நேஷன் சரௌண்டட் பை இஸ்லாமிக் கண்ட்ரிஸ். எஜிப்ட், ஜோர்டான், லெபனான், சிரியா, ஈராக், சவுதி, இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் சுற்றி இஸ்ரேலில் வந்து இருக்குது. இந்த இஸ்ரேலுக்கு வந்து ஒரு பெரிய பேக்கப் அப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா யூஎஸ். ஸோ இந்த இந்த ரிமைனிங் அரப் கண்ட்ரிஸ் வந்து ஏன் இந்த வார் ஈரானோட அளவுக்கு எனிமிட்டி வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, தேர் ஆல் அலைஸ் ஆஃப் யூஎஸ் அண்ட் இஸ்ரேல். ஸோ யூஎஸோட அலைஸாக தான் சவுதி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யுஏஇ, பக்ரைன், ஓமன், இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து இருந்துகிட்ருக்குது. ஸோ இப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஒரு ஒன்லி ஒன் எனிமி அப்படிங்கிறது ஈரான். அந்த நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் பண்ணால் அந்த ரீஜனுக்கு வந்து அது சேஃப் கிடையாது. அதே மாதிரி ஈரான் இஸ் யூஸிங் தேர் ப்ராக்சிஸ்.
இஸ்ரேலோட பார்டர் பக்கத்தில் லெபனான் ஒரு கண்ட்ரி இருக்குது. ஸோ அங்கே ஹிஸ்புல்லான்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராக்ஸி குரூப்பை 2003 ஈரான் சப்போர்ட் பண்ணுறதா இஸ்ரேல் சொல்லுது. ஹமாஸ் பாலஸ்தீன் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு குரூப்பு. ஸோ அதையும் இந்த ப்ராக்சிஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறது ஈரான் அப்படிங்கிறது இஸ்ரேலோட கம்ப்ளைண்டாக இருக்குது. ஈவன் இன் ஏமன் வார் ஹவு தீஸ் ரிபல்ஸ் பேக்டு பை ஈரான் அப்படிங்கிறது யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது. ஸோ இப்போ இந்த சிரியாலையும் வந்து பார்த்திங்கன்னா 15 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அங்கே இருக்கிற பசர் அல் அசாத் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு இன்ட்ரீம் கவர்மெண்ட்டை உட்கார வச்சுக்கிறாங்க. அந்த சிரியாவில் இருக்கக்கூடிய அந்த பிரசிடென்ட்டையும் சப்போர்ட் பண்ணது யாருன்னு பார்க்குறோன்னா ஈரான் அப்படிங்கிறதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போது மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 3 குரூப்ஸாக வந்து அது பிரிஞ்சிருக்குது. ஸோ ஒன் சைட் ஜூயிஸ் தட் இஸ் இஸ்ரேல் வந்து இருக்குது. ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா சன்னி இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் இருக்குது. ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா சியா இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் இருக்குது. இதை 3 தாண்டி இன்னொரு கண்ட்ரி வந்து அவங்க ஒட்டாமன் சுல்தானோட லெகசியை வந்து அவங்க திருப்பி வந்து கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. தட் இஸ் டர்க்கி. ஸோ டர்க்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு இஸ்லாமிக் நாட்டோ மாதிரி ஒரு குரூப்பை வந்து அவங்க வந்து க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க டு பிரிங் அலையன்ஸ் வித் பாகிஸ்தான், மலேசியா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லோட இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன் வந்து ஜியோ பொலிட்டிக்கலி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வல்னரபிள் டைமில் தான் நம்ம வந்து இருக்கோம். ஸோ ஏன்னா வந்து இந்த மிடில் ஈஸ்ட் ஜோனோட க்ரைசிஸ் வந்து ஒரு செஞ்சுரிக்கு அப்புறம் வேர்ல்டு வாராக மாறுமா அப்படிங்கிறது தான் வந்து இப்போ எல்லாரோட கொஷினாக வந்து இருக்குது. அப்படி பார்க்கும்போது சவுதி அரேபியா, பாகிஸ்தான் மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவும் வந்து பார்த்திங்கன்னா யுஏஇ கூட வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாங்க. இந்தியா ஓமன் எஃப்டிஏ மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்டும் சைன் ஆகிருந்தது. இந்தியா இஸ்ரேல் வந்து குளோபல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பாக எலிவேட்டாக இருக்குது. ஸோ கம்மிங் டு இந்தியா, இந்தியா இஸ் அ ப்ரக்மேட்டிக் நேஷன். ஸோ ஒரு விஷன் ஃபாரின் பாலிசியோடு நம்ம போயிட்டுருக்குறோம். 1990ஸ்க்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக வந்து டிப்ளமசியை வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து ஒரு ரெட்டாரிக்காக இல்லாமல் ஸோ நம்ம வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃப்ளிக்ட் வருதுன்னா ஸோ வி ட்ரை டு நெகோஷியேட் வித் போத் கண்ட்ரிஸ். ரஷ்யா உக்ரைன் வார் வருதுன்னா இந்தியா வந்து 2 கண்ட்ரி கூட பேச ட்ரை பண்ணுறாங்க. அதனால் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இந்தியாவுக்கு வந்து ஜியோ பொலிட்டிக்கலி, ஜியோ ஸ்ட்ராட்டஜிக்கலி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரீஜன் மிடில் ஈஸ்ட். Because India planning for Chabahar port, India Middle East economic corridor, இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் இந்த மாதிரி வந்து சில விஷனரி ப்ரோக்ராம்லாம் இந்தியா பிளான் பண்ணுறதுனால ஸோ ரீசெண்ட்லி இந்தியா கிரியேட்டட் ஹெக்ஸகன் அலையன்சஸ் வித் இஸ்ரேல், ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸ், ஏஷியன் நேஷன்ஸ், மெடிட்டேரியன் நேஷன்ஸ், இந்தியன் ஓஷன் நேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஹெக்ஸகன் அலையன்சஸ் அப்படிங்கிறத வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் ஈரான் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் எனர்ஜி பார்ட்னர் பிகாஸ் வி ஆர் கெட்டிங் நேச்சுரல் கேஸ் அண்ட் ஆயில் சப்ளை ஃப்ரம் ஈரான் வித் சீப் ப்ரைஸஸ். ஸோ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளேயர் ஃபார் இனோவேஷன், டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர், அட்வான்ஸ் டெக்னாலஜி, டிஃபென்ஸ் மெஷர்ஸ் இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம். இப்போது இங்கே பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய யுஏஇ, சவுதி இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கெலாம் இப்போ வந்து க்ரைசிஸ் வரக்கான ரீசன் வந்து இருக்குது. ஏன்னா இந்த வார் எக்ஸ்கலேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய ரீஜனும் எஃபெக்ட் ஆகும். நமக்கு தெரியும் இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கல்ஃபில் வந்து இருக்கிறாங்க. ஸோ தே ஆர் சென்டிங் மோர் ரெமிட்டன்சஸ். ஸோ இந்தியா இஸ் ரிசீவிங் மோர் ரெமிட்டன்சஸ் இன் த வேர்ல்ட். ஸோ ரெமிட்டன்சஸ் அவங்க அனுப்புகிறாங்க. 10 மில்லியன் ஒர்க்கர்ஸ் வந்து கல்ஃபில் வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த வார் எக்ஸ்கலேட் ஆகிறனால யாருக்கு இஷ்யூவாக இருக்கும் அப்படின்னா ஸோ இன்க்ளூடிங் இந்தியன்ஸ்க்கும் பிரச்சனையாக வந்து இருக்கும். ஸோ ரீசென்ட்லி ஏர் இந்தியா கேன்சல்டு ஆல் ஃப்ளைட் டு வெஸ்ட் ஏஷியா. ஸோ வெஸ்ட் ஏஷியா போகக்கூடிய எல்லா ஃப்ளைட்டையும் வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு ஸ்டார்ட் ஆன இந்த வார் வந்து இன்னும் எப்படி போக போகுது அப்படிங்கிறது ஸோ கம்மிங் டேஸில் தான் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம இன்னும் எலாபரேட்டாக வந்து இந்த வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அன்டில் தென் தேங்க்யூ.